நண்பர்களே, இப்போ நம்ம எங்க போறோம்னா வெளியே அதுக்கு நம்ம இன்ட்ரோ பேசணும். ஹாய் गाइस, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस, இங்க பாருங்க, மேடம் வந்து ரெடியா வராங்க. மேடம்லாம் ரெடி ஆனாலே வந்து ஐயோ பார்த்து சொல்லிக்க போகுது. மேடம் ரெடி ஆனாலே என்ன அர்த்தம்? வெளியே போறோம்ன்றது அர்த்தம். சரி வந்து இப்போ நம்ம எங்க போறோம்ன்றால் நான் சொன்னா அது வந்து கரெக்டா இருக்காது. ஏன்னா என்னோட பெருமையை நாமளே பேசினா வந்து அது நல்லா இருக்காது. நம்மளோட பெருமை வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பேசினா தான் நல்லா இருக்கும். மேடம் கொஞ்சம் பெருமையா பேசுறீங்களா? நீ பெருமையா பேசுங்க பேசு. ஹாய் பிரகாஷ். நன்றிகள். ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு பிரகாஷ் முதல் முறையாக. ஆமா சொல்லி பார்த்தோம், இப்ப பரவாயில்லடா. என்ன முதல் முறையாக? அதை சொல்லு. சொல்லணும். அதெல்லாம் சொல்லிடலாம், ஒன்றும் இல்லை. அதான் சொல்றேன் சொல்லி பார்த்தோம், இப்ப பரவாயில்ல, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. இல்லடா இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கலாம்டா அப்புறமா அப்படின்றோம். இப்பவே வாங்கிதான் ஆகணுங்கிறாரு. பெருசா வச்சிருவாங்க பச்சா மாதிரி சொல்லிட்டு நம்ம போய் கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிடணும். என்ன எதனால ஷாப்பிங் கூட்டு போறோம் சொல்லு. அதை நீ சொல்ல. சரி நானே சொல்றேன். காய்ஸ், இதுல ஒரு 2 வருஷம் உழைப்புல நமக்கு யூடியூப்ல இருந்து பணம் வந்து விட்டது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டுக்கோங்க. நம்ம யூடியூப்ல இருந்து பணம் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோன்றது சொல்ல மாட்டேன். நீ சொல்றேன். இந்த வீடியோ கடைசியில நான் சொல்றேன். நம்ம வந்து அதனால வந்து ஃபர்ஸ்ட் சம்பளம் இல்லை, அதனால அப்பா அம்மாக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அண்ணனுக்கும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து புடவை வாங்கி கொடுக்க போகிறோம். அப்பா வந்து இப்போ கிழவர் மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறாரு. அதனால இப்போ கிழவரும் குமரர் ஆக்க போகிறோம் நம்ம. அதனால குமரருக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அப்புறம் அண்ணனுக்கு 6ஆம் தேதி பர்த்டே வருது, ஜூலை 6. இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 2. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்றது எனக்கு தெரியல. இப்படி வந்து ஜூலை 2 நம்ம போயிட்டு அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸு, அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்க போகிறோம். ஓகே, ஜாலியாக ஜிம்கானா. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அன்பும் ஆதரவு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணனால தான் இவ்வளோ வியூஸ் போய் அந்த வியூஸ் வந்து இப்போ காசு வந்து இப்போ இது நான் பண்ணுறோம். ஓகே சொல்லு, வா போகலாம். சிரிப்பை பேர் ஷாப்பிங் போனோம்னா சிரிப்பு மேடத்துக்கு. மேடமும் யூடியூபர் தான். நான் யூடியூபர், மேடம் கோ யூடியூபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா 3, 2, 1 இங்கே பாருங்க, சரவணா ஸ்டோர்ஸ் போக போகிறோம். வாங்க போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணலாம். நண்பர்களே, ஒரு புடவை எடுக்க மாட்டேங்குது நண்பர்களே. அம்மா பாருங்களேன், என்னத்த பண்ணுறதோ. இப்போ டைம் வந்து 2:15 ஆகுது, இன்னும் புடவை எடுக்கிறேன். நம்ம வந்தது இதுக்கு முன்னாடி வேறு ஒன்று ஷாப்பிங் வேறு பண்ணுறாங்க மேடம். பெரிய ஆள் ஆகிட்டாங்க மேடம். அது என்ன நான் உங்களுக்கு காட்டுற, வீட்டுக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வாங்க. இந்த போசே உங்களுக்கு பர்த்டே gift. இது முதல் மாசம் சம்பளத்துல நான் வாங்கி கொடுத்திருக்கேன். தேங்க்யூடா. சரி, ஆஃப் பண்ணி வாங்கி கொடுத்திருக்கேன். போறேலாம் போடணும். பாரு, நானா ஃபேன் गाइस. இதுவும் வந்து புது ட்ரெஸ் தான். இது வந்து வாங்குனது, ஆனா முதல் காசு தான் வாங்கல. காலை வந்து ஆசீர்வாதம் வாங்க. காலை வந்து ஆசீர்வாதம். ஹாப்பி பர்த்டேடா போஸ். ஆசீர்வாதம் பண்றா. அது பயர் இருக்கா. गाइस, அப்பாக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போறோம். இதாங்கப்பா. ரெடி ட்ரெஸ் முதல் மாசம் சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கேன். சம்பளம் வேற வாங்க. ஒரே தெரியாத மாதிரி நடிப்பாரு. ஆசீர்வாதம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்புறம் அம்மாக்கு வாங்கல். எங்க அம்மா வாங்க அம்மாக்கு இப்போ வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம். அம்மா இதம்மா உனக்கு சூட்கேஸ்ல வந்து குக்கீஸ். வாவ், இங்க பாரு, இங்க பாத்தீங்களா? வாவ், சரி ரிப்பன் கல்ட். டாடா. எப்படி சரி, நம்ம முதல் மாசம் சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வச்சுக்கோ. காட்டு, மக்களுக்கு காட்டு, பட்டு புடவைய காட்டு. பார்த்தல 1 கோடி ரூபாய். ஆமா, நான் வாங்கி கொடுத்தது. இங்க பாருங்க,
இதுதான் புடவை. அடுத்த லேடி கிட்ட இதை போட்டுக்கலாம். வச்சுக்கோ. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க. ஓகே, நண்பர்களே, இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால், நம்ம வந்து முதல் சம்பளம் வாங்கினதுனால நம்ம வந்து அப்பா அம்மாக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம்ல. சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மக்களுக்கு இப்ப நம்ம வந்து உதவி செய்ய போறோம் நண்பர்களே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் என்றால், ஒரு 50 பொட்டலம் வந்து நம்ம வந்து சாப்பாடு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் நம்ம நினைச்சோம். 50. ஆனா வந்து அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நம்ம எதுக்கு வாங்கி கொடுக்குறோம், நம்மளே நம்ம கையால செஞ்சு கொடுக்கலாம்னு அம்மா சொன்னாங்க. அதனால அம்மா வந்து செஞ்சு இப்ப எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. அங்க வந்து புளி சாதம், அப்புறம் வந்து இது வந்து என்ன சாதமா, பப்பு சாதமா, பப்பு சாதம், அப்புறம் இங்க பாருங்க பொங்கல். ஸோ ஒன்று மட்டும் கிடையாது, ஒரு டிஷ் மட்டும் கிடையாது, எல்லாம் 3 வகையான டிஷ்ஷு. இது வந்து 50 பொட்டலம் வரணும் நம்ம பார்க்குறோம். ஸோ 50 பொட்டலம் வரும் தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாமே தயிர் சாதமா, தயிர் சாதம் வேற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே தயிர் சாதம், தக்காளி சாதம். ஓ அது வேறையா கைஸ்? இவருங்க பிரிஞ்சி மாதிரி தக்காளி சாதம், அது 2 பேரு அது கரெக்டா சூஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த டிஷ் வந்து அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. ஆனா என்ன பேர் வைக்கிறதான்னு தெரியல. நீங்களே பார்த்து என்ன பேர் வைக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஸோ மொத்தம் நம்ம வந்து 5 டிஷ் நம்ம வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ரைஸ், பொங்கல், அப்புறம் வந்து பப்பு சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த தக்காளி சாதம் இல்லை அந்த பிரிஞ்சி, அந்த மாதிரி அது ஒரு பேர். அது நீங்கள் வச்சுக்கோங்க, அதை காட்டுறேன் நான். ஸோ இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து கட்டி எல்லாமே தனியாக அம்மாவே மட்டும் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா. எல்லாரும் அம்மா கை தட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ், கை தட்டுங்க எல்லாரும் அம்மாக்கே. ஸோ கை தட்டியாச்சு. வாங்க நம்ம வந்து இது எல்லாத்தையும் கட்டி, இப்போ நம்மகிட்டே வந்து பார்சல் கட்டுறதுலாம் இருக்குது. அந்த பார்சல் கட்டுறதெல்லாம் கட்டி கொடுக்கலாம். ஓகே, நான் சொல்லுவேன்ல எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்கும்னு. அதே மாதிரி தான் அதுவும் நம்ம முதல் வாங்கின சம்பளத்து இதுல நம்ம ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஹெல்ப் பண்ணியே ஆகணுன்றதுக்காக எனக்கு தோணி நம்ம இப்போ இது பண்றோம். இது வெளியே கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். வெளியே வாங்கி கொடுத்தா அது வந்து கொஞ்சம் நம்மகிட்டே வந்து காசு எல்லாமே காலி ஆயிடுச்சு. சம்பளம் இது இல்லை, கடைசியாக ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கு. ஆனால் நம்ம 50 பேருக்கு வாங்கணும்னா 1500 ரூபாய், 2000 ரூபாய் கிட்ட போயிடும். 50 பொட்டலம் வாங்கணும்னா ஒரு 30 ரூபாய் நம்ம வச்சா கூட 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும். 1000 ரூபாய் தான் இருக்குது, அது 1000 ரூபாய் பேங்க்ல வைக்கணும். அதனால வெளில வாங்கலை. அதுவே அந்த இதுவே எல்லாம் காசுலாம் காலியானால 50 பொட்டலம் வாங்கி கொடுக்கலான்றது ஆசை. ஏன்னா 10 பொட்டலம் இல்லை 5 பொட்டலம், 6, 7, 10 அது மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுத்துருந்தோம். இப்போ 50 பொட்டலம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 50 பொட்டலம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேனே அம்மாவுக்கு. இன்னைக்கே வந்து சரி இன்னைக்கே பண்ணிடலாம் வா, நான் வந்து சண்டே கொடுக்கலாம், வெளியே வாங்கி அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நான் இன்னைக்கே பண்றேன்னு சொல்லி அம்மா பண்ணி பாருங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. அது பேர் என்னது, இது பேரு இதோ இந்த இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலையில நம்ம இப்போ கட்டி நம்ம கொடுப்போம், பேப்பர்லாம் சுட்டி. ஓகே வாங்க நம்ம வந்து சாப்பாடு கட்டி கொடுக்கலாம். நெஞ்சில் குடி இருக்கும் கைஸ். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செருப்பை கொண்டு அடிப்பீங்க நீங்க. அந்த நண்பர் பாக்குறீங்களா? இதோ கோகுல் வந்து நமக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போறாரு. இங்க போய் அவனும் வந்து நம்ம கூட கலந்து இவனை வந்து நீங்க எங்க பாத்திருப்பீங்கன்னா பர்வதமலையில நம்ம வந்து இவனை வந்திருப்பா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம் அந்த பர்வதமலைக்கு. அவன் தான் இவன். அதே மாதிரி இன்னும் ஹைட் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தாடிலாம் வந்துச்சு, எனக்கு இன்னும் வளரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாயப்பாரு மூஞ்சப்பாரு. ஓகே நாங்கள் மடித்து நாங்கள் பொட்டலம் அவங்க கட்டி அங்கே வச்சுருக்கோம், நீங்கள் பார்ப்பீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சி. எப்படி சொன்னா, ஸோ ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. ப்ராசஸிங் இங்க பாருங்க, ப்ராசஸிங் இதோ பாருங்க ப்ராசஸிங். நண்பர்களே கலியுகம் முடிய போதா நண்பர்களே, இன்னும் 4 லட்சம் வருஷத்துல.
தெரியுமா உங்களுக்கு? அதனால முடியறதுக்குள்ள உங்களால எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ நல்லது பண்ணுங்க நண்பர்களே. எதுக்கு திடீர்னு நான் இது பேசுறேன்னா இவ்வளவு நேரம் இதெல்லாம் எதாவது பேசியிருந்தாங்க, எனக்கு பயமா இருக்குது, உடம்பு அழிய போகுது. ஐயோ ரொம்ப பயமா. கைஸ் வந்து பொட்டலாம் நம்ம கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ வாங்க எத்தனை பொட்டலம் இருக்குன்னு நம்ம எண்ணுவோம். அப்படியே அடுக்கு உள்ள வச்சு அப்படியே அடிக்கலாமா? 1 2 3 எடுத்து வர எடுத்து உள்ள வைக்கிறது அடுக்குறியா? 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 47 இருக்கு நண்பர்களே. படி 50. இன்னும் 3 பொட்டலம் பத்தல. நம்ம வந்து என்னென்ன கொடுத்தோம்? லெமன் ரைஸ், அப்புறம் கர்ட் ரைஸ், அப்புறம் பிரிஞ்சி. ஏன் பிரிஞ்சு கொடுக்குற? சேர்த்து கொடுக்க வேண்டியதானே? காமெடி இல்ல. பொங்கல் அப்புறம் பருப்பு சாதம் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 47 வெரைட்டி ரைஸ். பிஸ்கட் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த 3 47 அப்புறம் 48 49 50 50க்கு வந்து சாப்பாடு இது எல்லாம் முடிஞ்சிடுச்சதுனால அதுவும் நம்ம விட்டு கொடுத்து 50னா 50 பண்ண. புரியுதா? இல்ல. அதனால வந்து இப்ப நம்ம வந்து பிஸ்கட் கொடுக்குறோம் 3. நண்பர் வந்து உதவி செய்யறான். இதான் அதனால வந்துட்டு உங்க முன்னாடி வந்து இவர் எனக்கு 1000 rupees தருவாரு. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப உனக்கு நம்ம புண்ணியம் கத்துக்கடா, புண்ணியம்டா. ஆனா இப்ப வந்து வளவலன்னு பேசாம நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடும். ஓகே 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 ஓகே. ஹலோ மேடம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கோ, இங்கே பாருங்கோ. இல்ல மிக்சிங் சாப்பாடு தான். அவங்களாம் வரட்டும். தண்ணி பாட்டில் இல்லையே, காசு இல்லையே, சாப்பாடு தான் இருக்கு. இந்தாப்பா எல்லாரும் குடிக்கிறோம். தண்ணி பாட்டில் வாங்கிக்கிறேன். தண்ணி பாட்டில் இல்லையே, அதோட அந்த கடை வாங்கிக்கிறோம். இல்லை காசு தண்ணி இல்லையா சாப்பிட்றதுக்கு? தண்ணி இல்லையா? காசு தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு போய் தண்ணி இல்லையே. தண்ணி இல்லாமல் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு போய் தண்ணி தண்ணி பாட்டில் குழந்தை தண்ணியாச்சும் வாங்கி தண்ணி. சரி வாங்கி கொடுக்குறேன், தண்ணி வாங்கி கொடுக்குறேன். அவ கொடுத்துட்டேன். இன்னொன்னா சாப்பாடு இன்னொன்று வேணுமா? சரி ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். அவ்வளோதான், நல்லது பண்ணோன்னே வந்துச்சு பத்தியா. இதோ போய் வாங்கிட்டு வரேன். ரெண்டு பெரிய பாட்டில் மட்டும் வாங்கடா. அதான் இந்த 2 லிட்டர் இருக்குமே, அது எவ்வளோ? 1 லிட்டர்னா அதானே, 2 லிட்டர் வாங்க. இருக்கும்.
இருக்கு நிறைய இருக்கு. பொங்கல் எல்லாமே புளி சாதம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து. போதுமா? வேணும் இவ்வளோ பிஸ்கெட்டா? இந்தாங்க இந்தாங்க பிஸ்கெட்டு. உங்களுக்கு வேணுமா பிஸ்கெட்டு? பிஸ்கெட் இல்லையே 3 முடிச்சு. தண்ணி வாங்கி தரேன். அவன் தண்ணி வாங்கி தருவான். ஓகே ஓகே. இல்லை அங்கே 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 வாங்க, அங்கே வாங்க, அங்கே தரோம், அங்கே தரோம், அங்கே 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 தான், அங்கே தான், அங்கே தான். இந்த அக்கா கிட்ட குடுறா ஒரு தனி பாட்டில். இந்த இவங்கிட்ட ஒரு தனி பாட்டில் குடுறா. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். என்ன வேணும்? சாப்பாடு சாப்பாடு வேணால் தரேன்ப்பா. அது எடுத்துக்காங்க அவங்க. போதும். சரிப்பா தேங்க்யூ. சரி வை வை. இல்லை 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 விடுங்க விடுங்க. இல்லை இல்லை சரி சரி விடுறா விடுறா விடுறா. விடுங்க 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 விடுங்க. சரி சரி போயிட்டு வரேண்ணே. சாப்பாடு சாப்பிடுவீங்களா? இல்லை சாப்பிட்றாங்களாம்மா? இந்த கொடு நீயே கொடுப்போம் கொடுப்போம் கையால் கொடுப்போம். ஒன்று கொடு. நான் பொண்ணு நினைச்சிட்டாங்கடா. நான் பொண்ணு நினைச்சிட்டாங்க பேர். பொண்ணு இல்லை பையனா அது? ஐயோ நண்பர்களே, நம்ம வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கிட்டே நல்லா கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணி கேன்லாம் வந்து கேட்டுருந்தாங்க, தண்ணி வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்கன்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் 2 லிட்டர் தண்ணி பாட்டிலும் 2 வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இது வந்ததுன்ட்டு அங்கே கோயில் இது அந்த இருக்கிற ரோஹித் தேட்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில்கிட்ட போயிட்டு அங்கே இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஒரு பூக்காரம்மா வந்து என்ன கேட்டாங்கன்னா, இவனை பார்த்து பொண்ணுன்னு நினைச்சிட்டு பூ வாங்கி வச்சுக்கோமான்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் லவ்வர்ஸ் நினைச்சு நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க. நாங்கள் என்ன வந்து பொண்ணு மாதிரி இருக்கேன்னு இந்த மாதிரி இருந்தது பூ வச்சுக்கோன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் பூ வச்சுக்கோனாங்க. என்னன்னு புரியலன்னு கேட்டோன்னே பூ வச்சுக்கோமா உன் தலையிலன்ற மாதிரி சொன்னாங்களா? இல்லை நான் பையன்தான் சொல்லிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் நடந்தது. ஸோ எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் எல்லாருமே வந்து தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, பிஸ்கெட்டு வாங்கி கொடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அது இப்போதைக்கு நம்மளால் 50 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் போக எல்லாருக்கும் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சிலது கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியல. அவங்க வந்து நிறைய பேர் அங்கே தண்ணி நிறைய கிடைக்காது போல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒருத்தவங்க கேட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பாட்டில் இப்போ வாங்கி கொடுத்துரும். அப்புறம் போக வாங்கி கொடுக்கலாம் எல்லாரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஏதாவது பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுறதுனா பண்ணுங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? பை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆஃப் பண்ணிடுங்க, ஆன் பண்ணாங்க. அப்புறம் நன்றிடா. நீங்கள் வந்து வந்தான், கூப்பிட்டோடனே வந்தான். வெளில போனாலாம் வர மாட்டான். ஆனால் என்ன அதிசயமாக இதுக்கு கூப்பிட்டோடனே வந்துட்டான். நன்றிடா கோகுல். அதனால லைவ்ல 1000 ரூபா தராரு. அதனால இல்லை. அதுக்கப்புறம் அம்மா அங்கே பூஜை பண்ண போகிறாங்க. அம்மாவுக்கும் நன்றிம்மா. உங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய். நண்பர்களே, நம்ம சம்பளம் வாங்கி என்னென்னலாம் பண்ணுன்ற விஷயத்த நான் வந்து காட்டியிருப்பேன். சம்பளம் எவ்வளோன்னு நான் வந்து சொல்லவே இல்லை. ஸோ நம்மளோட முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 இல்லை அவ்வளோலாம் வரல நண்பர்களே. கரெக்டான அமௌண்ட் எவ்வளோன்னா 11,000 சில்லற எவ்வளோ 11,200 எவ்வளோ வந்தது நண்பர்களே. இதுதான் உண்மையான எனக்கு வந்து முதல் மாதம் சம்பளம் வந்தது. அந்த முதல் மாத சம்பளத்தில் தான் நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மக்களுக்கு இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்தது, இது எல்லாமே நம்ம வந்து பண்ணோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா,
எனக்கு முதல் மாதம் சம்பளம் வந்தது யூடியூப்லேருந்து. ஆனால் 2வது மாதம் எனக்கு சம்பளம் வரல, 3வது மாதம் எனக்கு சம்பளம் வரல. இந்த மாதிரி எனக்கு இருக்குது நண்பர்களே யூடியூப்பில் உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா வந்து அதில் யூடியூப்பில் ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னென்னா $100 வந்து அந்த லென்த் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம டெய்லியும் நம்ம வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஆஃபீஸில் அங்கே நம்ம டெய்லியும் போனால் நமக்கு நம்ம போகிறோம், அதுக்கான வேலைக்கு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கான சம்பளம் கரெக்ட் இந்த டேட்டில் நமக்கு வந்துடும்ன்றது நம்ம கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தெரியும். பட் ஆனால் இந்த யூடியூப்பில் எப்படின்னா நான் டெய்லியுமே வீடியோ போடுறேன். ஒரு மாதத்தில் 30 நாள்னா 31 நாள்னா 31 நாள் 30 நாள் எல்லா நாளும் வந்து ஒரு நாள் ரீல்ஸு, ஒரு நாள் விளாகு, இல்லை லைவ், இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ எல்லாமே போட்டாலுமே அந்த வியூஸ் கொஞ்சம் நமக்கு நிறையா போகலன்னா, வியூஸ் போனால் தானே காசு சொல்ல போனால், அதனால் வியூஸ் அவ்வளோ அதிகமாக நமக்கு போகலன்னா அந்த $100 மேக்ஸிமம் வராது. வராததுனால இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து $100 நம்ம எடுத்தே ஆகணும். எடுத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மாதத்தோட சம்பளம் வரும். அப்படி பண்ணலன்னா நமக்கு அந்த மாதம் சம்பளம் வராது. அந்த மாதத்துக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்த மாதமும் சேர்த்து வராது. எப்படின்னா இப்போது ஆகஸ்ட் மாதம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த கணக்கு வரும், அந்த ஆகஸ்டோட மாதம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து 2 days டிலேவாக தான் அது வந்து கொஞ்சம் அது கணக்கு எடுக்கும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஓகே கணக்கு எடுக்கும். அந்த ஆகஸ்ட் மாதத்தோட சம்பளம் வந்து செப்டம்பர் 21லேருந்து செப்டம்பர் 27க்குள்ளே அவங்க வந்து பேங்க்லேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கும். ஓகேங்களா? அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம $100 நம்ம வந்து எடுத்துருக்கணும். எடுத்தால் தான் செப்டம்பர் 21லேருந்து 27க்குள்ளே பணம் வரும். புரிஞ்சுதா? அப்படி நமக்கு வந்து வரலன்னா, இப்போ நான் வந்து ஆகஸ்ட் இப்படி கொஞ்சம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படி தான் சொல்ல கொஞ்சம் கரெக்டாக வாருங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த $100 நான் எடுக்கலை, $50 தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பணம் நம்ம இது வியூஸ்லாம் போய் அவ்வளோதான் வந்திருக்குதுன்னா செப்டம்பர் 27ஆம் தேதிக்கும் நம்ம காசு வராது. அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஆகஸ்ட் மாதம் $50 எடுத்துக்கிட்டேன்னா செப்டம்பர் மாதம் $50 நான் எடுக்கிறேன்னா, இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம எடுக்கிறோமா, எவ்வளோ வேணாலும் மினிமம் $100 மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஒரு மாதத்தில். ஓகேங்களா? ஆகஸ்ட் மாதம் $50, செப்டம்பர் மாதம் $50, இப்போ ரெண்டும் சேர்த்து $100 ஆகிடும். ஓகேங்களா? ரெண்டும் சேர்த்து எப்போ வரும்? அக்டோபர் 21லேருந்து 27க்கு வரும். இப்போது $100னா பார்த்துக்கோங்க, $10,000 எவ்வளோதான். அப்படி தான் போயிட்டு இருக்குது இப்போ நிலமை. இப்போ எனக்கு வந்து இப்போ புரிஞ்சுதா? இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம $50 தான் நம்ம எடுத்துருக்கோன்னா அந்த மாதம் சம்பளம் வராது. அடுத்த மாதமும் நம்ம $50 எடுக்கணும், அந்த மாதமும் நமக்கு சம்பளம் வராது. ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கு அடுத்த மாதம் தான் பார்த்துக்கோங்க. 3 மாதம் ஆகுது. 3 மாதம்னா பார்த்துக்கோங்க, 3 மாதம் $10. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிறேன், அம்மா அப்பா அவங்க அண்ணன் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இதுவே தனியாக இது பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிறைய கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்குது. எல்லா தொழிலையும் மாதிரி இதுலேயும் கஷ்டம் தான் இருக்குது. வியூஸ் போயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நண்பர்களே. அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. ஒரு 6 மில்லியன் 8 மில்லியனு அது மாதிரிலாம் வியூஸ் போயிருக்குது. ஆனால் அவ்வளோ வியூஸ் போனாலுமே ஷார்ட்ஸுக்கு கம்மியாக தான் நண்பர்களே காசு வருமே. $10 $16 அந்த மாதிரி தான் வந்திருந்தது. பார்த்துக்கோங்க. நமக்கு வீடியோஸ் நிறையா வியூஸ் போயிருந்ததுன்னா நிறையா கோடியில் புலரும் பிரகாஷ் ராஜ்னு வந்திருக்கோம், லவ்லி பிரகாஷ்ன்ட்டு அப்படிலாம் வரும். ஆனால் வரும் கூடிய சீக்கிரத்தில். இப்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற வரைக்குமே வந்து காசு அதை பற்றிலாம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா வீட்டில் பார்த்துக்கிறாங்கன்ட்டு வியூஸ் போனால் போதும், மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லா பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி வச்சுருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. இப்போவும் அதுதான் அப்படி தான் இருக்குது. ஆனால் பட் காசும் நமக்கு தேவைப்படுதில்ல. ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்கு காசு. இப்போ இந்த பேருக்கு இந்த மைக்கு வேணும்னா காசு, வாங்கணுன்னா காசு, இப்போ லேப்டாப்பு வெளில போய் உங்களுக்கு விளாக் எடுக்கணும்னா காசு, அது மாதிரிலாம் தேவைப்படும் போது வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஸோ எல்லாருமே காசு வரும். ஸோ உங்களை அன்பு ஆதரவும் எல்லாமே கொடுங்க. முன்ன மாதிரியும் இப்போவும் எல்லாத்துக்கும் நன்றி. கொடுத்ததுக்கும் நன்றி, கொடுத்துட்டு இருக்கிறதுக்கும் நன்றி, கொடுக்க போகிறதுக்கும் நன்றி. இது போட்டால் நிறைய வியூஸ் ஃபஸ்ட்டு சேலரி போட்டால் நிறைய வியூஸ் போகணும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் எவ்வளோ வியூஸ் போகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு மாதம் எனக்கு வந்தது சேலரி. செகண்ட் மாதம் $50 தான் எடுத்தேன், அதனால் வரல. அதுக்கு அடுத்த மாதம் $50, மொத்தம் சேர்த்து $100. அப்போ காசு வந்திருக்குமே, வராது. ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு மாதம் ஆஹா இப்போ உண்மையாக ஃபஸ்ட்டு மாதம் சேலரி யூடியூப்லேருந்து காசு வச்சா அவ்வளோதான் பெரிய ஆள்.
நயா பைசாய்க்கும் லைக் இல்லை உண்மையாக சொல்ல போனால். ஆனால் வந்து வரும், நம்மளோட உழைப்பு கரெக்டாக போட்டு எல்லாமே பண்ணால் எல்லாமே கரெக்டாக வரும். நான் வந்து இது வந்து நிறைய பேருக்கு டீமோட்டிவேட் ஆகும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை, வரும். நீங்கள் கரெக்டாக வியூஸ் போயிட்டு கரெக்டாக நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா வரும். அப்போ நீ போடலையானா போட்டேன், இருந்தாலும் அது வரல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஓவராக பேசுவேன் நான். அது மாதிரி இதுக்கப்புறம்லாம் வந்துடும். கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் நான் வந்து. அதான் இப்போ நம்ம வந்து பணம் வியூஸ் அப்படிலாம் இல்லை. இந்த ரசித்து ஒரு வீடியோவாக ரசித்து எடிட் பண்ணி மக்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சி போட்டால் நல்லா இருக்குமா, அதை பற்றி மட்டும் நம்ம வந்து யோசித்து போட்டோன்னா அந்த மாதிரி தான் பண்ணோம். புரியுதா? நம்ம வந்து வியூஸுக்கு ஆசைப்பட்டு காசுக்காக நான் ஞானி ஆகிட்டேன். நான் எனக்கு கஷ்டப்பட்டு ஞானி ஆகிட்டேன். நான் ஒரு நாளாக தொந்து இவ்வளோ வியூஸ் போயிடுச்சா, இவ்வளோ போயிடுச்சா, இவ்வளோ இதுக்கு இவ்வளோ காசு வருமா, இத்தனை டாலர் வருமா, டாலர்னா $1 வரும். அது பார்த்தா $3 இது சூப்பராக இருக்கும், $3 வந்துச்சுன்னு போய் நமக்கு எதுவில் வந்து கால்குலேட் பண்ணி போட்டால் எவ்வளோ $300 280 அந்த மாதிரி வரும். 287 ரூபா, 10,000 ரூபானா ஐயோ எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. வரோம் ஓகேங்களா. யூடியூப் சேனல் நீங்கள் உங்களுக்கும் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் என்னோட நிலைமை இங்கே பாருங்கள். லேப்டாப்பு மைக்கு, இந்த மைக்கெலாம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் தான் வாங்கினது. அந்த 3 மாதம் சொல்லலை வரலன்ட்டு, அதுக்கு அடுத்த மாதம் நல்லா வந்தது காசு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகேங்களா கைஸ், இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு யூடியூபர் அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களோட யூடியூப் சேனல் நம்ம பார்த்து தான் வந்து இந்த மானிட்டைசேஷனுக்குலாம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த ஃபில் பண்ணணும், இதுக்கு இந்த டேட்டு இங்கே இந்த அட்ரஸ் போடணும், அந்த மாதிரிலாம் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒரு நம்பரு பேங்க்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும், அந்த நம்பர் அவங்ககிட்ட போய் கேட்கணும் பேங்க்காரங்கக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒருத்தவங்க YT360 சேனல் அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்து தான் அவங்க கரெக்டாக எல்லாமே கிளியராக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சில்வர் ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்துடுச்சுல, அந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கும் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அந்த நம்ம அப்ளை பண்ணோம், நம்ம சில்வர் பட்டனுக்கு நம்ம அது எலிஜிபிள் ஆகிட்டோன்னா அந்த அப்ளை பண்ணணும். நம்ம மெயில் வந்துடும் நமக்கு, அதில் அப்ளை பண்ணி அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அது ஏதோ ஒரு டேக்ஸ் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணோம். அப்படிலாம் வந்து இருந்தது. அதெல்லாம் அவங்களோட யூடியூப் சேனல் பார்த்து தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். எல்லாம் சூப்பராக சொன்னாங்க. அதில் YT360 அக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களாலாம் தெரில, இருந்தாலும் தேங்க்யூ. உங்களோட வீடியோ பார்த்து தான் ஒன்றுத்தையும் உங்கள் வீடியோ பார்த்து தான் அந்த மானிட்டைசேஷன்லேருந்து சில்வர் பட்டன்லேருந்து எல்லாமே பார்க்குறோம். தேங்க்யூ. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம வந்து புதுசாக வீடு வாங்கியிருக்கோன்னு ஒரு விளாக் போட்டிருப்போம். அந்த விளாக் வந்து அந்த வீடு வந்து நம்மளது இல்லை நண்பர்களே, நம்ம வந்து மாமாவோடது. அவங்க வீடு வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாம் ரிலேட்டிவ், நம்ம வீடு அந்த மாதிரி தானே. ஸோ அதனால நம்ம வீடுன்னா ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம்லாம் பண்ணியிருந்தீங்க, கங்க்ராச்சுலேஷன் ஆல் த பெஸ்ட்லாம். ஸோ அது நம்ம வீடு கிடையாது, நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம வாங்குவோம் நம்ம வீடு. அப்போ நம்ம வீடு நம்ம சொல்லிக்கலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அது உங்கள் அன்பு ஆதரவாலும் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம். அப்போ நம்ம வீட்டுக்கு நீங்கள் சொன்ன அந்த தேங்க்யூ இல்லை நான் ஏற்றுக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம வாங்கலை, அது வந்து அவங்களோட வீடு. ஆனால் நம்ம வீடு எல்லாம் ரிலேட்டிவ் எல்லாம் அந்த மாதிரி தானே. அதனால ஆனால் நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் வீடு வாங்குவோம். ஓகேவா? சொந்த வீடு நீங்களும் வாங்கணும், எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஒன்றா. ஓகே, போன மாதத்தோட சம்பளத்தில் தான் கேரளா போயிட்டு வந்தேன். அந்த கேரளா சீரிஸ் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துன்னு இருக்கே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் கேரளா வீடு கூட காசு பத்தலை. அப்புறம் அண்ணனோட காசு கீஸ்லாம் போட்டு உண்மையாக ஓப்பனாக இருக்குது நண்பர்கள், உண்மையிலே சொல்ல போனால். இப்போ சொன்னோன்னா இப்போ செப்டம்பர் தானே, செப்டம்பர் மாதத்துக்கு எனக்கு சம்பளம் வராது, அக்டோபர் மாதத்துக்கு எனக்கு சம்பளம் வராது, நவம்பர் தான் எனக்கு சம்பளம் வரும். அதுவும் அந்த 50 நாள் பண்ணிட்டு தான். ஸோ திஸ் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த லவ்லி பிரகாஷ் இஸ் ஃபீலிங் ஆஃப் த இந்தியன் யூடியூபர் தமிழ்நாடு. ஆனால் ஒரு நாள் செஞ்சு காட்டலாம், பேச வேணாம். ஓகே, நன்றி கைஸ்.